மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெஸ்டான ஹேர் மாஸ்க் பார்க்க போறோம். எஸ், ஹேர் மாஸ்க் அப்படினாலே நம்மளுக்கு இன்ஸ்டன்டான ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த ஹேர் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன ஒரு ரிசல்ட் இருக்குமோ அதே ரிசல்ட்டை நீங்க இந்த ஹேர் மாஸ்க்ல பார்க்கலாம். எஸ், ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் மாஸ்க் பண்றதுனால உங்களோட ஹேர் ஷைனிங்காவும் சில்கியாவும் க்ளோயிங்காவும் இருக்கும். ஹேர் ஷைனிங்கா பாக்குறது எல்லாருக்கும் இருக்க ஆசைதான். சோ ஃப்ரிஸி ஆகாம ஹேர் நல்லா நீட்டா கெரட்டின் ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த ஹேர் மாஸ்க நீங்க ட்ரை பண்ணலாம். இது மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சோ இந்த ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருட்கள்: ரைப் பனானா 1, கனிந்த வாழைப்பழம் 1 எடுத்து அதை நீங்க மிக்ஸி ஜார்க்குள்ள போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு எக் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்த்து உடைச்சு அந்த மிக்ஸி ஜார்லயே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோகனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹனி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைனீஸ்ல நம்மளோட ஹேருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஹேர் மாஸ்க்ல மைனீஸ் அப்படிங்கிறது இன்கிரியன்ஸ்ல இருக்கும். சோ மைனீஸ் இருந்தது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. மைனீஸ் இல்லாத பட்சத்துல அவகேடோ, பட்டர் இல்ல கோகனட் மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோ மைனீஸ் இருக்கவங்க மைனீஸ் ஆட் பண்ணுங்க. அடுத்தது லைம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை தண்ணி ஊத்தாம பிளெண்ட் பண்ணுங்க. நல்லா இந்த மிக்சர் பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இத நீங்க உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட கிளாத் மேல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது நம்ம கிளாத்ல பட்டுச்சுன்னா ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க போட்டிருக்க கம்மல், கழுத்துல இருக்க செயின் இதையும் நீங்க ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க நீங்க உங்களோட தலையில அப்ளை பண்ணலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்து உங்களோட ரூட்ஸ்ல இந்த ஹேர் மாஸ்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஹேர் லென்த்தா இருக்கு அப்படின்னாலும் நல்லா இந்த மாஸ்க அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஸ்கேல்போட அதை நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. அது ஒரு மாதிரி பேஸ்ட் ஆயிரும். சோ நல்லா உங்களோட மாஸ்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்ல ஷவர் பேண்டோ எடுத்து உங்களோட தலைய கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா இது ட்ரை ஆகும்போது பனானாவோட கலர் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பிரவுன் கலரா மாறும். ஆனா இது எந்த கலரையும் உங்க ஹேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. பட் ஸ்டில் பனானா இருக்கிறதுனால அந்த ஹேர் மாஸ்கோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஹேரை நீங்க எப்பவும் போல ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிட்டு நீங்க கோம் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண உங்களோட ஹேர் மாதிரி இருக்கும். எஸ், இது நீங்க மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதுல நிறைய புரோட்டீன்ஸ் உங்க ஹேருக்கும் போய் சேரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அந்த பேபியை அபார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க.